தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமீன். மனத்துயர் மன்றாட்டும். என் இறைவாம், நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர் நீரே. என் பாவங்களால் உம்மை மனநோக செய்து விட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொண்டிருக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆமீன். தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகன் பாடுகளை ஏற்க சித்தமாகின்றார். தந்தையின் சித்தத்தை நிறைவேற்ற வீராதி வீரன் புறப்பட்டு விட்டார். என்னை பின் செல்ல விரும்புகிறவன் தன்னையே மறுத்து தன் சிலுவையை நாள்தோறும் சுமந்து கொண்டு என்னை பின்தொடரட்டும் என்று சவால் விட்ட இயேசு கிறிஸ்தவர்களாகிய நம்மை பார்த்து, என் அன்பு மகனே மகளே, கலப்பையில் கை வைத்து விட்டு திரும்பி பார்க்காதே, வா என்று அன்பு அழைப்பை விடுக்கின்றார். உலகெங்கும் வாழ்வோரே, கூர்ந்து நோக்கும் அவர் கண்களில் நம் கண்களை பதிய வைத்து புறப்படுவோம் கல்வாரி நோக்கி, புனிதமாகவும் நம் அன்றாட கல்வாரி பயணத்தில். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. ஒன்றாம் நிலை. இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த வணக்கம் செய்கிறோம். முதுபாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு காப்பாற்றினீர். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள். நாசரேத்து ஊர், இயேசு நகர்கள், ஊர்கள், பட்டிகள் என்று சென்று காது கேளாதவரை கேட்க செய்தது தவறா? பசியோடு வந்தவருக்கு உணவு கொடுத்தது தவறா? பாவிகளோடு உண்டது தவறா? கடலையும் காற்றையும் அடக்கியது தவறா? படுக்கையில் இருந்தவனை எழுப்பிவிட்டது தவறா? ஊமையை பேச செய்தது தவறா? அன்று அவரை இதற்காக தீர்ப்பிட்டார்கள். இன்று நீர் எப்படி அடுத்தவர்களை தீர்ப்பிடுகின்றாய்? வீட்டில், வேலை செய்யும் இடத்தில், வாழும் சமுதாயத்தில் மற்றவர்களை பற்றி உன் தீர்ப்பு என்ன? ஜெபம். அன்பு இயேசுவே, முதலில் எங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்துவிட்டு அதன் பின் எம் சகோதரர் சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க எங்கள் அகக்கண்களுக்கு தெளிவை தந்தருளும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையால் கூடிய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் முடிவிலா அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமேன். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. இரண்டாம் நிலை. இயேசுவின் மீது சிலுவை சுமத்தப்படுகிறது. திவ்ய இயேசுவை, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த வணக்கம் செய்கிறோம். இது ஏனென்றால் உமது பாரமான திருசிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு காப்பாற்றினீர். என் தந்தையே, நான் குடித்தால் அன்றே இத்துன்ப கிண்ணம் அகல முடியாதென்றால் உமது திருவுளப்படியே ஆகட்டும். தந்தையின் சித்தம் சிலுவை வடிவில் இயேசுவின் தோளில் சுமத்தப்படுகின்றது. பாவிகளையும் நோயாளிகளையும் குழந்தைகளையும் அரவணைத்து சென்றவர் தோள் மீது பாரமான சிலுவை. அன்று பிலாத்து சிலுவையை இயேசுவின் மீது சுமத்த செய்தான். இன்று நாம் நம் சொற்களால் செய்கையால் பலவிதமான சிலுவைகளை மற்றவர்கள் மீது சுமத்துகின்றோம். சிந்திப்போம், மனம் மாறுவோம். ஜெபம்.
பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கூறிய இயேசுவே, நாங்களும் உம்மை போல் பிறரது சுமையை தாங்கக்கூடியவர்களாய் வாழ கிருபை புரியும். ஆமீன். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் முடிவிலா அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமீன். அன்புக்குரியவர்களே, பாவ சங்கீதம் பெற இருக்கிறவர்கள் பின்னால் சாக்ரஸ்டில் நம்முடைய பங்கு தந்தை பாவ சங்கீதம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். எனவே அதை பயன்படுத்தி கொள்ளும்படி உங்கள் அன்போடு கேட்கிறோம். 3ஆம் நிலை. இயேசு முதல் முறையாக கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த வணக்கம் செய்கிறோம். அதை என்றார் வாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நாம் அக்கிரமத்தின் சங்கிலிகளான கோபம், மோகம், பேராசை, பொறாமை, தீண்டாமை போன்ற சங்கிலிகளால் கட்டுண்டு கீழே விழுந்து கிடக்கின்றோம். பிறரையும் விழத் தாட்டுகின்றோம். நம் பாவப்பழு இயேசு கீழே தள்ளி உள்ளது. இயேசுவை கீழே தள்ளி உள்ளது. நோயாளியை பார்த்து எழுந்து நட என்று கூறியவர் கீழே விழுந்து கிடக்கின்றார். இயேசு விழுந்து எழுந்தது போல் நாமும் தீமையின் கட்டுகளிலிருந்து விடுபட இயேசுவின் அருளை இறைஞ்சுவோம். ஜெபம். அவரோ நம் குற்றங்களுக்காக காயம் அடைந்தார். அன்பு இயேசுவே, தீமையின் போராட்டத்திலிருந்து எழுந்து நடக்க தேவையான அருளை தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் முடிவிலா அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமீன். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. 4ஆம் நிலை. இயேசு தனது தாயினை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த வணக்கம் செய்கிறோம். பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு காப்பாற்றினீர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். மற்றவர்களின் கண்ணீரையும் அவமானத்தையும் மரியாளின் பரிந்துரையால் தீர்த்து வைத்த இயேசு இன்று அவமானப்படுவதை பார்த்து மரியாள் கண்ணீர் விடுகின்றாள். அன்று தாய் சேய் கண்ணீரை துடைக்க யாருமில்லை. இன்றும் பல ஆயிரக்கணக்கான தாய்மார்கள் தம் பிள்ளைகள் தீய வழியில் செல்வதை நினைத்து கண்ணீர் வடிக்கின்றார்கள். அவர்களுக்காக ஜெபிப்போமா? ஜெபம். உங்கள் துக்கம் மகிழ்ச்சியாக மாறும். அன்பு இயேசுவே, பிறரது துன்பத்தை கண்டும் காணாமல் இருந்ததற்காக வருந்தி மன்னிப்பு கேட்கின்றோம். அன்னை மரியாவை போன்று பிறர் துன்பத்தை துடைக்கும் கருவியாக எம்மை பயன்படுத்தும். எம் பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். ஆமீன். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளருடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமீன். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. 5ஆம் நிலை. சிமியோன் இயேசுவுக்கு உதவிடுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த வணக்கம் செய்கிறோம். என்றார் சிஸ்டர். பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு காப்பாற்றினீர். சீரே
சிரேனேன் ஊரைச் சேர்ந்த சீமோன் என்பவர் வயல்வெளியிலிருந்து வந்து கொண்டிருந்தார். அவர்கள் அவரை பிடித்து அவர் மேல் இயேசுவின் சிலுவையை வைத்து அவருக்கு பின் அதை சுமந்து கொண்டு போகச் செய்தார்கள். தள்ளாடி நடந்த குருடர்களையும் தீய ஆவி பிடித்தவர்களையும் குணமாக்கிய இயேசுவுக்கு கட்டாய உதவி பரிமாறப்படுகின்றது. இன்று நம்மில் பலர் துன்பத்தை கண்டு நகைப்பவர்களாகவும் இன்பத்தை பகிர்பவர்களாகவும் வாழ்வது இல்லை. இயேசுவுக்கு சீமோன் கரங்கள் தேவைப்பட்டது. நம் கரங்கள் யாருக்கு தேவை என சிந்திப்போமா? ஜெபம். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அன்பு இயேசுவே, எங்கள் கரங்களை உம் கரங்களாக மாற்றி விரைந்து செயல்பட விரிந்த பரந்த மனதை தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமேன். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. ஆறாம் நிலை. வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த வணக்கம் செய்கிறோம். பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு காப்பாற்றினீர். உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. காண்போர் தன் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் இயேசுவின் முகம் இரத்தம், வியர்வை, எச்சில் இவற்றால் மறைக்கப்பட்டு மாற்று உருவம் அடைந்திருந்தது. நல்ல சமாரியனை போன்று வெரோனிகா வீரர்கள் மத்தியில் வீரத்தோடு வந்து இயேசுவின் முகத்தை ஆசையோடு, பாசத்தோடு, துன்பத்தோடு, அன்போடு துடைக்கின்றாள். அவர் திருமுகத்தை பரிசாக பெறுகின்றாள். இன்று எய்ட்ஸ், தொழுநோய், கேன்சர், காச நோய் போன்ற கொடிய வியாதியால் அவதிப்படுவோரை அன்பு சென்று ஆறுதல் வழங்க உன் மனம் இயங்குகின்றதா அல்லது முகத்தை மூடிக்கொண்டு ஓடுகின்றாயா? சிந்திப்போம். ஜெபம். மிகச் சிறியோராகிய என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள். இயேசுவே, உலகம் தோன்றியது முதல் எங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ள தயை புரியும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த வணக்கம் செய்கிறோம். அது என்றாலும் உமது பாரமான திருசிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு காப்பாற்றினீர். அம்மா, உமது நோயிலிருந்து நீர் விடுவிக்கப்பட்டுள்ளீர். வீரர்களின் வீர அடி தாழாமல் இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகின்றார். 18 வருடமாக நிமிர முடியா கூனியாக இருந்தவளை ஒரே வார்த்தையால் நிமிரச் செய்தவர் இப்பொழுது நிமிர முடியாமல் கீழே கிடக்கின்றார். நமது ஆணவம், பதவி, பட்டத்தால் நமக்கு கீழ் பணிபுரியும் பணியாளர்களை பலமுறை கீழே தள்ளி பழிவாங்கி இருக்கின்றோம். மன்னிப்பை இறைஞ்சுவோம். ஜெபம். பணிவிடை பெறுவதற்கு அன்று பணிவிடை புரியவே வந்தேன். இயேசுவே, நீர் கூறிய இறை வார்த்தைக்கு ஏற்ப வாழ கிருபை தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் முடிவிலா அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர்,
9ஆம் நிலை. எருசலேம் பெண்களுக்கு இயேசு ஆறுதல் கூறுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த தோஸ்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு காப்பாற்றினீர். துக்கம் துடைக்கும் எருசலேம் மகளிர், எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள். ஆண்டவர் இயேசு அவருடைய சொல்லண்ணா வேதனை மட்டிலும் அவருக்காக அழும் மகளிரை தேற்றுகின்றார். நம் துன்பமே பெரிது என்று நினைத்து வாழும் நாம் மற்றவர்கள் துன்பத்தை தூசியாக நினைக்கின்றோம். உன்னை போல் உன் அயலானை நேசி என்று ஆண்டவர் கூறிய வார்த்தையை மறந்து தன்னலத்தோடு வாழ்ந்து வந்ததற்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். ஜெபம். அழுபவர்களே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் ஆறுதல் பெறுவீர்கள். இரக்கத்தின் இயேசுவே, உம்மை போல் இரக்கமுடையவர்களாக என்னை மாற்றும். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த விசுவாசக்கூடிய ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகின்றார். தூய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த வணக்கம் செய்கின்றோம். அது ஏனென்றால் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு காப்பாற்றினீர். 3ஆம் முறை மாபரன் மண்ணில் சரணம். நாம் பார்ப்பதற்கு ஏற்ற அமைப்போ அவருக்கு இல்லை, நாம் விருப்பத்தக்க தோற்றமும் அவருக்கு இல்லை. அடிக்கப்பட்டு, காயப்பட்டு, கிழிக்கப்பட்டு, வதைக்கப்பட்டு கீழே 3ஆம் முறையும் இயேசு கீழே விழுகிறார். வேதனையுற்ற மனிதராயிருந்தார். நமது குடி, காமம், போதை, பெண் பொண்ணுக்கு அடிமையான வெறித்தனம், பாவமே அறியா அவரை கீழே தள்ள செய்தது. சிந்திப்போம், மனம் மாறுவோம். ஜெபம். பாவம் பெருகிய இடத்தில் அருள் பொங்கி வழிந்தது. அன்பு இயேசுவே, பல பாவங்களுக்கு அடிமைகளாக உள்ள நாங்கள் அவற்றிலிருந்து மீட்பு பெற உம் திரு இரத்தத்தால் எம்மை கழுவி குணப்படுத்தும், வளப்படுத்தும். ஆமீன். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமீன். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. 10ஆம் நிலை. இயேசுவின் உடைகள் களையப்படுகின்றன. தூய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த வணக்கம் செய்கின்றோம். அது ஏனென்றால் புனித பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு காப்பாற்றினீர். ஆடை உரியப்பட்ட இயேசு. கடவுள் பாவமறியாத அவரை பாவநிலை ஏற்க செய்தார். இயேசுவின் உடலோடு ஒட்டியிருந்த ஆடையை பலவந்தமாக உருகிறார்கள். உடையோடு இரத்தம் பீரிட்டு கிளம்புகின்றது. சிசு கொலை, விபச்சாரம், வரதட்சணை, தீண்டாமை, குழந்தை தொழிலாளர் கொடுமை இயேசுவை இந்நிலைக்கு ஏற்படுத்தியுள்ளது. சிந்தித்து மனம் வருந்தி மனம் மாறுவோம். ஜெபம். உன் உடல் பரிசுத்த ஆவி வாழும் ஆலயம். அன்பு இயேசுவே, இந்த உடலை பரிசுத்த ஆவிக்கு எதிராக பாவம் செய்து மனம் போன போக்கில் வாழ்ந்து கரைப்படுத்தியுள்ளோம். நீதிமான்களை அன்று பாவிகளையே தேடி வந்த நீர் பாவிகள் எம் மீது இரக்கம் வையும்.
எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமேன். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. 11ஆம் நிலை. சிலுவையில் இயேசுவை அறைகிறார்கள். தூய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த வணக்கம் செய்கின்றோம். அது ஏனென்றால் புனித பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு காப்பாற்றினீர். ஆணி பதிந்த கரங்கள் அவரை நொறுக்கவும் நோயால் வதைக்கவும் ஆண்டவர் திருவுளம் கொண்டார். பிறரது காயத்தை தொட்டு குணப்படுத்தியவர், இறந்தவரை தொட்டு எழுப்பி விட்டவர், பாவியை தொட்டு ஆசிர்வதித்தவர், தொழுநோயாளியை தொட்டு குணப்படுத்தியவரின் கரங்களில் ஆணிகள் அறையப்படுகின்றது. நாம் ஒவ்வொரு நாளும் பலருடைய உள்ளத்தை பல வகையில் காயப்படுத்தி குதறுகின்றோம். சிந்திப்போம், மனம் மாறுவோம். ஜெபம். நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் குணமடைகிறோம். இயேசுவே, எங்கள் அனைவரையும் உம் காயப்பட்ட கரங்களால் தொட்டு குணப்படுத்தும். ஆமீன். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமீன். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. 12ஆம் நிலை. இயேசு உயிர் விடுகின்றார். தூய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த வணக்கம் செய்கின்றோம். அது ஏனென்றால் புனித பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு காப்பாற்றினீர். உயிர் கொடுக்கும் இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தி தம் அருள் வளத்திற்கு ஏற்ப நமக்கு மீட்பு அளித்துள்ளார். இரத்தம் என்பது உயிர். மிகவும் விலை மதிப்புள்ள தம் இரத்தத்தை சிந்தி இயேசு நம் ஒவ்வொருவரையும் பாவத்திலிருந்து, நோயிலிருந்து, சாவிலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து விடுவித்துள்ளார். அதற்கு பதில் நாம் எதை அளிக்க விழைகின்றோம்? சிறிது நேரம் மௌனமாக ஜெபித்து நம் உயிரையும் உடலையும் குடும்பத்தையும் சமுதாயத்தையும் பங்கையும் ஒப்படைத்து, தந்தையே, உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன் என்று கூறுவோம். ஒரு நிமிடம் அமைதி காக்கவும். தந்தையே, எங்கள் உயிரையும் உடலையும் குடும்பத்தையும் சமுதாயத்தையும் எம் பங்கையும் உம் கையில் ஒப்படைக்கின்றோம். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமீன். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. 13ஆம் நிலை. தாயின் மடியில் இயேசு. தூய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த வணக்கம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு காப்பாற்றினீர். இதோ உன் தாய்.
இயேசு அவருடைய தாயை நம் தாயாக நமக்கு பரிசாக அளித்துள்ளார். 33 வருடங்கள் உறவாடி மகிழ்ந்த இரு உள்ளங்களில் ஒன்று மடிந்து மற்றொன்று மடிந்ததை தாங்கி தவிக்கின்றது. பெற்றோர்களே, பிள்ளைகளின் மட்டில் உங்கள் அக்கறை என்ன? உங்கள் பிள்ளைகளின் நடத்தைக்கு நீங்களே பொறுப்பு என்று உணர்ந்து நேர் வழியில் உங்கள் பிள்ளைகளை வளர்க்கின்றீர்களா? ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்த இயேசுவை போல் உங்கள் பிள்ளைகள் வளருகின்றா? சிந்திப்போம். சிறந்த தாயாக தந்தையாக மாறுவோம். ஜெபம். அன்பு அனைத்தையும் தாங்கும் இயேசுவே, தாய் மீது அன்பு கொண்டு வாழ்ந்தது போல நாங்களும் வாழ்ந்து சிறந்த பிள்ளைகளை உருவாக்க கிருபை புரியும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமேன். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. 14ஆம் நிலை. இயேசுவை அடக்கம் செய்கிறார்கள். தூய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த வணக்கம் செய்கின்றோம். அது ஏனென்றால் புனித பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு காப்பாற்றினீர். மண்ணுள்ளே பரமனின் சடலம். கிறிஸ்துவுடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக. இயேசுவின் எல்லையற்ற அன்பு நம்மை பாவத்திலிருந்து மீட்க வல்லது. இயேசு மண்ணில் புதைக்கப்பட்டது போல் நாமும் நமது பலவீனங்கள், சோதனைகள், கெட்ட இச்சைகள், நற்குணங்கள் அனைத்தையும் புதைத்து இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும் என்ற நிலையில் நம்மை தூய்மையாக்கிக் கொள்வோம். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமேன். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக மன்றாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழாம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியிலாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. ஆமென்.